ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான ஹிந்தி பேய் சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு ஹாரர் சீரீஸ். இந்த சீரீஸை பார்த்து முடிக்கும் போது நீங்களே பேய்னு சொன்னாலே பயப்படுவீங்க. அந்த அளவுக்கு இந்த சீரீஸ் என்னையே பயம்படுத்துருச்சு அப்படின்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர வர்த்தான சீரீஸ். இந்த கொலை நடுங்க வைக்கும் பேய் படம், பேய் சீரீஸ் அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அந்த தம்ப்நெயிலுக்கும் டைட்டிலுக்கும் பயங்கர வர்த்தான சீரீஸ் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேயெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய, பேயெல்லாம் ஓட்டக்கூடிய, பேய் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சரி பண்ணக்கூடிய ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். நம்ம ஹீரோக்குமே ஒரு டீம் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு நாள் நைட்டு திடீர்னு குளிக்க போனவரு மர்மமான முறையில பாத்ரூம் குள்ளேயே இறந்து போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவுடைய சாவுக்கு என்ன காரணம், யாரு ஹீரோவை கொலை பண்ணாங்க, பேயினால் தான் ஹீரோ இறந்து போனாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பொண்ணு கண்டுபிடிக்க ட்ரை பண்றா. கடைசியா கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படின்றதான் கதை. அதை தாண்டி இந்த படம் முழுக்கவே பங்கமா இருக்கும். படம் முடியும் போது ஒரு பயங்கரமான ட்விஸ்டும் இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பேய் சீரிஸ் பிடிக்குமோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆட். இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. முருகர் போட்டோ, சிவன் போட்டோ, தளபதி போட்டோ, இந்த போட்டோ போட்ட வாலெட் ஒரு 5 மட்டும் ஸ்டாக் இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபரா 555 ஒரு வாலெட்டை உங்களால வாங்கிக்க முடியும். சீக்கிரமா வாங்கிக்கோங்க காலி ஆகிறதுக்கு முன்னாடி. அண்ட் மொபைல் கேஸ்லயும் உங்களுக்கு போட்டோ கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பண்ணும்போது எம்வின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம எம்வி ஃபேமிலி டெக்ஸ்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுப்பேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரீஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே உண்மையான கௌரவ் திவாரியோடைய அந்த பிளாஷ்பேக் சீன்லாம் காமிக்கிறாங்க. சில வீடியோ ஃபுட்டேஜ்லாம் காமிக்கிறாங்க. இவரு பேயோட்ட போயிருப்பாரு இல்லையா, அந்த விஷயம்லாம் கூட காமிக்கிறாங்க. இப்போ கதை வந்துட்டு 2016க்கு போகுது. 2016ல கௌரவ் திவாரி இறந்து போயிட்டாரு. இவரை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் தானே இந்த பேய்லாம் ஓட்டி பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு, அந்த பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் கௌரவ் திவாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. 2006க்கு கதை போது நம்ம ஹீரோ எப்படி இறந்து போனாரு, 2016ல நம்ம ஹீரோக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல இருந்து இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2006ல பெருசா போன்லாம் கிடையாது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்றாரு. ஒரு பையனுடைய பாட்டி வீட்டுல உட்கார்ந்துட்டு சரக்குலாம் போட்டுட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் ஓஜா போர்டு கொண்டு வந்திருப்பான். இதை வச்சு பேய் இருக்கா இல்லையான்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலா உட்கார்ந்துட்டு பேய் இருக்கா இல்லையான்னு இந்த இதெல்லாம் நகர்த்தி பார்க்கும்போது அந்த பெருசா ஒண்ணுமே வேலைக்கே ஆகல. எல்லாமே அமைதியா இருக்கு. இது எல்லாமே குருடா போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆகுது. டே சம்போ, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க, என் வீட்டையே குப்பையா மாத்தி வச்சிருக்க, இந்த வீட்டை நான் சொர்க்கம் மாதிரி வச்சிருந்தேன் நரகமா மாத்திட்டேன், எனக்கு அந்த டீ பாட்னா ரொம்ப பிடிக்கும், அநியாயமா அந்த டீ பாட்ல 4 டீ பாட்டை உடைச்சும் வச்சுட்ட அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பேசுறாரு. இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இது ஒரு பையனுடைய பாட்டியுடைய வீடு. அந்த பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இங்க வந்து குடிக்கிறது, கூத்தடிக்கிறது எல்லாமே பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பாட்டியுடைய ஆவிதான் ஹீரோவுடைய உடம்புக்குள்ள போந்து இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னடா பயந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உயிரே வருது. அட பாவி, ஒரு செகண்ட் அல்லே விட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு சரகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பையன் வரான். டே, நீ உண்மையிலேயே சும்மா தான் பண்ணியா இல்ல உன் உடம்புக்குள்ள என் பாட்டி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே நான் சும்மா தான்டா கலாச்சேன், உடம்புக்குள்ள பேய் இல்லாமா சும்மா காமெடி பண்ணாதே அப்படின்னு. இல்லடா, என்னுடைய பாட்டிக்கு அந்த டீ பாட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏதாவது பேச்சு வாக்குல சொல்லிருப்ப, இதெல்லாம் நோட் பண்ணவா முடியும், சும்மா நானே அடிச்சு விட்டேன்டா அப்படின்னும் போது, இல்ல நீ பேசும்போது உண்மையிலேயே என்னுடைய பாட்டி வந்து பேசின மாதிரி இருந்துச்சு, என்னுடைய பேரு ராகேஷ், ஆனா சம்போன்னு சொல்லிட்டு பாட்டி மட்டும்தான் கூப்பிடுவாங்க, பாட்டிக்கு மட்டும்தான் அந்த பேரே தெரியும், நீ பேசும்போது சம்போன்னு சொல்லி கூப்பிட்ட, அது மட்டும் இல்லாம இந்த கையை பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த மாதிரி பேய் வந்த மாதிரி பேசும்போது இந்த பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணானா, கை வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா வச்சிருக்காரு. என்னுடைய பாட்டி வந்துட்டு எப்பவுமே இந்த மாதிரி தான் கையை வச்சிருப்பாங்க, கையை இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சுதான் பேசுவாங்க, நீ பேசும்போது என்னுடைய பாட்டியுடைய பாடி லாங்குவேஜ் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பேசினேன் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு மாதிரி பேசினாரு பாத்தீங்களா, அப்போ உடம்புக்குள்ள ஏதோ நடக்குது, ஏதோ உடம்புக்குள்ள வந்துட்டு போன மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். நம்ம ஹீரோவா தான் நம்ம தான் கலாச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது உண்மையிலே நம்ம உடம்புக்குள்ள அந்த பாட்டியுடைய பேய் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பைலட் ட்ரைனிங்ல இருப்பாரு மக்களே. இப்போ உண்மையான ஹீரோவுடைய அந்த ஃபுட்டேஜ்
ஸ்டேஜை காமிக்கிறாங்க. முதல் முறையா தனியாவே ஃபிளைட்டை ஓட்டிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த வீடியோ முடிய இப்ப நம்ம ஹீரோ தனியாவே வந்துட்டு இந்த ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ண போறாரு. எப்பவுமே ட்ரைனிங் கொடுப்பாங்க, ட்ரைனர் பக்கத்துலயே உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ தனியாவே ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ண போறாரு. எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்றாரு, பறக்க ஆரம்பிக்கிறாரு. வானத்துல பறந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த மெயின் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிட்டு முன்னாடி ரக்க சுத்தம் பாத்தீங்களா, அது டப்புன்னு நின்னு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் கீழே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இந்த மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கீழே இருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே வருவாரு, இந்த மாதிரி இன்ஜினே ஒர்க் ஆகல, நான் கீழே வந்துகிட்டு இருக்கேன், மேடேன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. யாருமே கான்டாக்டே பண்ண மாட்டாங்க, மொத்தமா கான்டாக்டே கட் ஆயிருச்சு. அவ்வளவுதான், இன்னைக்கு சத்தம்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபிளைட் கீழே ஒழுக வர டைம்ல பின்னாடி யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பறக்க ஆரம்பிக்கும் போது எப்படி யாரு வந்து பின்னாடி உட்காந்தா இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரை பார்க்கும்போது அவரு நல்ல ஒரு பைலட் மாதிரி தெரியறாரு. தம்பி கொஞ்சம் அமைதியாரு, காம் டவுனாரு, நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல, யாரியா நீ எப்படியா வந்து பின்னாடி உட்கார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, பொறுமையா சொல்றேன், நீ இந்த விஷயம் பண்ணு அந்த விஷயம் பண்ணு அப்படின்னு சொல்ல அவரு சொல்ற எல்லாமே பண்ண. இப்போ வந்துட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ரெக்கையும் ஓட ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ ஃபிளைட்டை தரையிறக்கிறாரு. இப்போ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாரையும் ஆளையே காணும். நமக்கு ஒருத்தர் கைட் பண்ணாரு, அவர் எங்கன்னு பார்த்தா ஆளையே காணும். இப்ப கைட் பண்ண பொண்ணு அங்க வருவா. என் பின்னாடி யாரோ உட்கார்ந்துட்டு எனக்கு கைட் பண்ணாங்க. இன்ஜின் கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயில் ஆயிட்டு மொத்தமா அப்படியே இந்த ஃபிளைட்டே கீழே விழுற சமயத்துல யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னும் போது, டே என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ தனியா தான் பறக்க ஆரம்பிச்ச, தனியா பறக்கணும் அப்படின்றது தான் ரூலு. அந்த டைம்ல யாரு உன் பின்னாடி உட்கார்ந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவா, இப்ப எப்படி காணாம போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஃபிளைட்டை ஓட்டினாங்களோ அந்த ரெக்கார்ட்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கிருந்து ஹீரோக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இந்த ஃபிளைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாகங்கள்லாம் மாத்திருப்பாங்க. ஃபெயிலா போன பாகங்கள்லாம் மாத்திட்டு புது பாகமா போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பேர் பார்ட் எல்லாமே. இதை யாரு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பைலட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்காரு, பேசஞ்சர் ஃபிளைட்டை ஓட்டிருக்காரு, டீச்சரா இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு எக்கச்சக்கமான அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு இறந்து போயிட்டு இருக்காரு. அவருடைய போட்டோவை பார்க்கும்போது யாரோ வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவரும் இவரும் ஒரே ஆள் தான். இறந்து போன மனுஷன் தான் பேயா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு இருந்தாலும் இந்த விஷயத்த நம்புறதா நம்ப வேணாமனே தெரியல. இந்த உலகத்துல அமானுஷ சக்திலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, பேய்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பேய் இருக்கு, நம்ம கண்ணுக்கும் தெரியுது அப்படின்னா ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்கோ, பேய்களை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணக்கூடிய, பேய்கள் நம்மள கான்டாக்ட் பண்ணக்கூடிய, பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு உதவி வேணும், அதுக்காக போயிட்டு ஒரு 2 பேரை மீட் பண்றாரு. இவங்க பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அதுக்கப்புறமா பேய்களை எப்படி ஓட்டணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்லாம் கூட பண்றாங்க போல. இவங்களை போயிட்டு மீட் பண்ணி ஹீரோ அவருடைய பிரச்சனையை சொல்லும் போது, இது ஆக்சுவலா பிரச்சனையே கிடையாது, இது ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் மாதிரி, உண்மையிலேயே இந்த சூப்பர் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீ தைரியமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் இறந்து போன, நிறைய பேர் அடக்கம் பண்ண, நிறைய பேர் டெட் பாடியா வைக்கப்பட்ட ஒரு மார்ச்சுரிக்கு கூட்டு போறாங்க. இந்த மார்ச்சுரிக்குள்ள எக்கச்சக்கமான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ச்சுரியவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீ இதுக்குள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. போறதுக்கு முன்னாடி சில டிவைஸ், அதுக்கப்புறம் கேமராலாம் கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு 2 டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸை வச்சு பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். பேய் இருந்தா அங்க வந்துட்டு லைட் எரியும் மக்களே. அதுக்கப்புறமா அந்த கேமரா மூலியமா பேய் இருக்கா இல்லையான்னு இந்த கேமரா மூலியமாவும் பார்க்க முடியுமா. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு, அவங்க கூட கான்டாக்ட்லயே இருக்காரு. நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த விஷயம் பண்ணு, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கைட் பண்றாங்க. நம்ம ஹீரோ டெட் பாடி எல்லாம் வைக்கிற அந்த ரூமுக்கே போயிட்டாரு. அங்க போயிட்டு பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது பேய் இருக்கு அப்படின்றதுக்கான அந்த சிக்னல்லாம் கிடைக்குது. அந்த டைம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க வெளியே பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த டியோட்டோடைய கனெக்ஷன் கட் ஆகுது. இப்போ அங்க இருக்கிற ஒரு கேமரா மூலியமா காமிக்கிறாங்க, ஒரு பேய் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட வருது. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அங்க யாரையும் காணோம். இப்போ அந்த சிக்னல் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்ச்சுரியில டெட் பாடியை உள்ளுக்குள்ள வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி மனுஷன் உள்ளுக்குள்ள படுத்துக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா டோரே லாக் ஆகுது. இப்ப பயப்படுறாரு, டோரை வந்துட்டு திறக்க ட்ரை பண்றாரு, எட்டி ஒதுக்கிறாரு, என்ன பண்ணாலுமே அந்த டோரை திறக்கவே முடியல. ஏதோ ஒரு பேய் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, நம்ம தான் இந்த பேயை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பயப்படாம, பயத்தை வெளியே காமிச்சிக்காம, என்னுடைய பேரு கௌரவ் திவாரி, நான் இங்க வந்துட்டு நீ இருக்கியா இல்லையா, அதாவது ஏதாவது அமானுஷ்யமான நடவடிக்கை இருக்கான்னு பார்க்கதான் வந்திருக்கேன், உன்னை தொல்லை பண்ண வரல, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நீ கொஞ்சம் காமா இரு, உனக்கு பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா பேசலாம், அப்படி இல்ல
அப்படின்னா நான் அமைதியா கிளம்பி போயிடுவேன், நீ என்ன எதுவும் பண்ண தேவையில்ல, கூலா இரு அப்படின்னும் போது இப்ப அமைதியா இருக்கு. கதவும் ஓபன் ஆகுது. இந்த டைம்ல அந்த ஐஸ் பெட்டிக்குள்ள ஒரு காப்பு மாதிரி ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுடைய போட்டோ, இது ரெண்டுமே உள்ளுக்குள்ள திடீர்னு வந்திருக்கும். இதை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்க அவங்களா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பயங்கரமா இது பண்ணிருக்க, உன்னால வந்துட்டு எல்லாமே பண்ண முடியும், உனக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்கு, இந்த பவரை வச்சுட்டு நீ நிறைய பேருடைய இதுவை காப்பாற்றலாம், நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதை வந்துட்டு நீ ப்ரொஃபஷனலாவே மாத்திட்டு உன்னுடைய வேலையாவே பார்க்கலாம், அது கூட ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ பைலட் ட்ரைனிங்ல இருந்தாரு பாத்தீங்களா, அப்போ திடீர்னு ஏதோ ஆயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ மேடே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஃபிளைட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது. நம்ம ஹீரோவும் சேஃபா இறங்கி வந்துட்டு இருப்பாரு. ஆனா சம்பந்தமே இல்லாம ரொம்ப எமர்ஜென்சி சிக்னலான மேடேவை கொடுத்திருக்க. இது மட்டும் இல்லாம யாரோ கூட ஃபிளைட்ல டிராவல் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ற. சம்திங் ராங், நீ வந்துட்டு ஃபிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி சரகு போட்டு ஏறினியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. எங்க குடிச்சிட்டு தான் ஏறலங்க அப்படின்னும் போது, குடிக்கல அப்படின்னா உனக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்க ஒரு ஆள் வந்துட்டு ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் எல்லாம் ஓட்ட முடியாது, பிரைவேட் ஃபிளைட்டை கூட ஓட்ட நீ தகுதியே கிடையாது, உன்னை வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுவே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு பைலட் ஆக போறோம், ஃபிளைட்டை ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா இந்த மாதிரி நம்மள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்துட்டு அப்பாகிட்டையும் அம்மாகிட்டையும் சொல்றாரு. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்பா கொஞ்சம் பணம் வச்சிருக்காரு போல, ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு, கொஞ்சம் பணக்காரர் தான் போல, நான் எவ்வளவு வேணா செலவு பண்றேன், வேற ஏதாவது ட்ரை பண்ணு, இதே ஃபீல்ட்லயே உனக்கு வேற எங்கேயாச்சும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, வேற ஏதாவது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் இந்த மாதிரி பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு, நான் பேயெல்லாம் ஓட்ட போறேன், பேயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் உனக்கு என்ன பைத்தியமா, கோடியா கொட்டி உன்னை படிக்க வச்சா பேய் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்றேன். 2006ல பேய் ஓட்டுறவங்கள ஒரு சாதாரண மந்திரவாதி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னு கூட யாருக்குமே தெரியாது. இந்த சொசைட்டி நம்மளை எப்படி மதிக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் சொல்றபடி கேளு, நீ என்ன பண்ணு, இதுக்கப்புறம் பைலட்டும் ஆக வேணாம், ட்ரெயினும் ஓட்ட வேணாம், நம்ம ஃபேக்டரிக்கு நாள்ல இருந்து வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோக்கு வேற வழி கிடையாது, அப்பா அம்மா சொல்ற பேச்சை தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பி ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாரு. அங்க போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு லஞ்சுக்கு உட்காந்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது கீழே ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல டிஃபன் பாக்ஸை வச்சு சாப்பிடுவாரு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் இருக்கு. ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பையன் ஒரு ரூம்ல இறந்து போயிட்டு இருக்கான், அந்த பையனுடைய ஆவி அதே ரூம்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு. உடனே கிளம்பி அந்த ஹாஸ்டலுக்கே போயிட்டாரு. அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு வார்டனை மீட் பண்ணி எல்லாமே சொல்லி, நான் அந்த பேய் கூட கம்யூனிகேட் பண்ண போறேன், நான் இந்த மாதிரி ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னா, அட யாரா தம்பி நீ, உனக்கு என்ன வேணும், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு, இது வந்துட்டு போலீஸ் கேஸ்ல இருக்கு, நீ உள்ளுக்குலாம் போனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னும் போது, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், பேய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பேய் கூட பேசி பேய்க்கு என்ன வேணும்னு கேட்டு உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த ரூம்க்கே போறாரு. ரூம்குள்ளேயே போறாரு. அப்ப அந்த ரூமுக்கு வெளியே ஏதோ மாந்திரிகம்லாம் பண்ண மாதிரி பூனா இருக்கு, ஏதோ வட்டமு கட்டம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதியை கூட்டு வந்தோம், அவரு வெளியவே இருந்துட்டு மந்திரம்லாம் பண்ணி கட்டம் போட்டு வட்டம்லாம் போட்டு அவ்வளவுதான் பேய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமும் இந்த பசங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு, நான் அந்த மாதிரி ஃபேக்காலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு லைட் ஆன் பண்றாரு. லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. இப்ப அந்த டியூட்டர்லாம் கொடுத்த டிவைஸ்லாம் கையில வச்சிருப்பாரு. அந்த டிவைஸை யூஸ் பண்ணி பேய் இங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. எங்க பேயோடைய அந்த சிக்னல் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில தான் பேயோடைய சிக்னல் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி கிட்ட போயிட்டு பார்க்கும்போது இப்போ திடீர்னு அந்த பேயோடைய உருவமே கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷனா ஹீரோடைய கண்ணுக்கே தெரியுது. நம்ம ஹீரோ மார்க்லாம் போட்டு அந்த பேய் கிட்ட பேசலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாரு. டே கிரைம் ஸ்பாட்ல என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி பேயெல்லாம் ஓட்டுறவேன், நான் ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னும் போது, என்ன தம்பி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா ஓடி போயிட்டு மண்டையை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இந்த கேங்ல ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துட்டு, டே நீ உண்மையிலேயே இதை தான் ப்ரொஃபஷனலா பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா எனக்கு இந்த விஷயம் தான் பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு நேகான ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. இந்த படம் நடக்கிற காலகட்டம் 2006ன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த காலத்துல வந்துட்டு நம்ம ஊர்ல பெருசா
பேய் ஓட்டுறவங்க மந்திரவாதி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற இந்த பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையவே கிடையாது மக்களே. அப்படி 1-2 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் நேகா. இவங்க மீட் பண்ணி பேசும்போது என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, தனித்தனியா ஒர்க் பண்ணி எதுவுமே வேலைக்காவது, நம்ம டீமா இருக்கலாம், நம்ம மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் டீம் சேர்த்துக்கிட்டு இதையே ஒரு ஒர்க்கா பண்ணலாம், பேய் ஓட்டுற ஒரு ஏஜென்சி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்றாங்க. இப்ப அடையங்க சீன் கட்டாது ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. ஒரு மனைவி, ஒரு நாய், ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. போனதுக்கு அப்புறமா மனைவி ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிக்கிட்டே குக் பண்ணிட்டு இருக்காங்க. குக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை வந்துட்டு நாய் பிச்சு போட்டுருக்கு போல. ஆனா அந்த பொம்மை பிஞ்சு போன விஷயத்த பார்க்கும்போதே நாய் அந்த பொம்மையை கடிச்சு எடுக்கல, பிச்சு போடல அப்படின்னே தெரியுது. ஒரு மனுஷன் கையால அந்த பொம்மையை பிச்சு போட்டா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு நாய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நாயை தேடும் போது கட்டிலுக்கு கீழே அந்த நாய் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப பயந்து போயிருக்கு. இவங்க குனிஞ்சி அந்த நாயை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நாய்க்கு பின்னாடி ஒரே இருட்டா இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு கண்ணை திறக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பயங்கர அமானுஷமான விஷயம் கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்து இந்த பொண்ணு பயந்தே போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவையும் நேஹாவையும் காமிக்கிறாங்க. இவங்க டீம் ஆயிட்டாங்க இல்லையா, டீமுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராஜன் ஒரு பையன் வரான். இந்த பையனுக்கு எந்த ஒரு டேலண்டும் கிடையாது. இது வரைக்கும் இந்த பையன் எதுவுமே சாதிக்கவும் கிடையாது. உன்னை வச்சு நாங்க என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களுக்கு கேஸே இல்ல, டீம் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்கிட்ட கேஸ் இருக்கு அப்படின்றான். இவன் சொல்றதான் கரெக்ட் தான். இவனை யூஸ் பண்ணி கேஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கு முன்னாடி காமிச்சாங்க பாத்தீங்களா அந்த லேடி பார்த்து பயந்தாங்களே, அந்த வீட்டுக்குள்ள ஏதோ அமானுஷமா நடக்குதான், வாங்க உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணலான்னு போறாங்க. அந்த லேடியும் புருஷனும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல. எல்லாமே வித்தியாசமா கொடூரமா நடக்குது. ஏதோ அமானுஷமா பார்த்து பார்த்து பயந்து போறாங்களாம். முக்கியமா இவங்க வந்துட்டு இவங்களுக்கு குழந்தை கிடையாது, அந்த நாயை தான் தன்னுடைய குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாயே பயங்கர அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுது. சடனா நாய்க்கு உடம்புலாம் சரியில்லாம போகுது. நாங்க செக் பண்ணி பார்த்தாலும் நாய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. வீட்டுல என்னமோ அமானுஷமா நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னும் போது எங்க நாயின்னு கேட்கும் போது நாய் ஏதோ வெளியே வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ டீமோட போறாரு. நாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க டீமோட வந்திருப்பாங்க. அந்த டிவைஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. டிவைஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள என்னமோ அமானுஷ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. டிவைஸ்லயும் தெரியுது நம்ம ஹீரோக்குமே ஏதோ அமானுஷமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. இந்த நாய் ரொம்ப பாசமா இருக்குமா, வெளியாட்களை பார்த்தா கூட ரொம்பவே பாசமா நடந்துக்கும். ஆனா ரீசெண்டா எங்க கிட்டயே பயங்கர அக்ரெசிவா நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன் சொல்றாரு. இப்ப இந்த மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாலாம் பேய கண்ணாலேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் நைட்டு புருஷன் ஏதோ ஒரு முக்கியமான வேலை போயிட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவ்வளவு லேட்டாவாயா போவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போன் எல்லாம் நோண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிவி ஆன் பண்ணி விட்டு அமைதியா படுக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த பெட்ஷீட்டை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. நாய் தான் பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க நாயே காணும். நாய் ஒரு ஓரமா இருக்கு. நாய் இல்ல அப்படின்னா வேற யாரு, நம்ம புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு அகோரமான உருவம் வேனு கத்த. இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு பயங்கரமா கத்துறா. இந்த டைம்ல புருஷனே வீட்டுக்கு வந்துட்டு பாரு, என்னமா திடீர்னு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு. சரி, எவ்வளவு நாளா இந்த விஷயம்லாம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரீசெண்டா தான் இது எல்லாமே ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு. சரி, இந்த வீட்டை யாரு உங்களுக்கு பிடிச்சு கொடுத்தா, அந்த புரோக்கர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு டீமாவே போயிட்டு அந்த புரோக்கர் கிட்ட பேசும்போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல, அந்த வீடு ரொம்பவே ராசியான வீடு, நல்ல வீடு அப்படி இப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாம உண்மையே சொல்லு, அந்த வீட்டுல அமானுஷமா எக்கச்சக்கமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எரிஞ்சா பேய அந்த லேடி பார்த்திருக்காங்க. ஒழுங்கா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, நீங்க பொய் சொல்ல தேவையில்ல, உண்மையை சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா இவங்க இந்த வீட்டுக்கு குடிவரத்துக்கு முன்னாடி அவித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டர் குடியிருந்தாராம். அவனுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கொடுமையோ தெரியல, அந்த வீட்டுல இருக்கும் போதே தீ குளிச்சு இறந்து போயிட்டானா. அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டையே அந்த லேடிக்கும் அந்த புருஷனுக்கும் வாடகைக்கு விட்டோம் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி பண்ண, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமலே ஏன் வாடகைக்கு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்பா வீடுன்னு இருந்தா நிறைய பேர் இறப்பாங்க, நிறைய பேர் பிறப்பாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு வரவங்க போறவங்கிட்டலாம் சொல்லிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல பேயும் கிடையாது, நாயும் கிடையாது, சும்மா வந்துட்டு கலாய்க்க பாக்குறீங்களா, இந்த அட்வான்ஸ் பணத்தை கழிக்க பாக்குறீங்களான்னு கேட்கிறாரு. நாங்க சும்மா ஃபிராடுத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு வரல, நீ நாளைக்கு கிளம்பி வா, உன் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாமே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே கூட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த பேயெல்லாம் ஓட்டுறது
மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க போல, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த டிவைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அங்க ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி இருக்கும். அந்த விண்டோ பக்கமா தான் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் நல்லாவே காமிக்குது. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறாரு. கிட்ட போயிட்டு பேய் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக அப்ப கூட நேஹா சொல்றாங்க, இங்க பாரு, பார்த்து கிட்ட போ, மேல இருந்து கீழே விழுந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா கிட்ட போய் தான் பேசணுமா, இங்க இருந்து பேச ட்ரை பண்ணு அப்படின்னும் போது எனக்கு இங்க இருக்கும் போது அந்த பேயோடைய இதுவே ஃபீல் ஆகல, நான் கிட்ட போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு. அப்ப ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அந்த விண்டோ பக்கமா அந்த பக்கமா இருந்து வெளியே இருந்து புடிச்சு இழுக்க அவ்வளவுதான், நம்ம ஹீரோ கீழே விழுந்தாரா, என்ன விஷயம் ஆச்சு, இறந்து போயிட்டாரா, எதுவுமே காமிக்காம ஃபர்ஸ்ட் எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே 2016ல நம்ம ஹீரோ இறந்து போனதுக்கு அப்புறமா ஐரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்ட். நம்ம ஹீரோ எப்படி இறந்து போனாரு, அந்த பேயால தான் இறந்து போனாரா இல்ல ஹீரோடைய வாழ்க்கையில வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ தான் இறந்து போயிட்டு இருப்பாரு. ஹீரோடைய டீமை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த டீமை வந்து மீட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு, எப்படி ஹீரோ இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க கதையை கண்டினியூ பண்றாங்க. நமக்கு பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ அந்த பால்கனில இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸால பாதிக்கப்பட்டு அப்படியே தாக்கப்பட்டு கீழே விழுந்திருப்பாரு. ஆனா கீழே விழுந்து சாகாம அங்க ஒரு ஸ்லாப் இருக்கும், அந்த ஸ்லாபை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடி வந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தி தூக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நான் தப்பிச்சிட்டேன், கீழே ஒழுகல, ஏதோ ஒன்று என்னை பயங்கரமா பிடிச்சி கீழே இழுத்துச்சு, என் கையை பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் புரோக்கரு, என்னப்பா காமெடி பண்றீங்களா, எல்லாருமே சேர்ந்துட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யோ மண்டையா, என் கையை பாரு, யாரோ ஸ்ட்ராங்கா பிடிச்சி இழுத்த மாதிரி தடையுமே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது யாரோ ஸ்ட்ராங்கா கையை பிடிச்சி இழுத்தா தடைய மாதிரி அந்த ரத்தம் கட்டும் இல்லையா, அந்த மாதிரி ரத்தம் கட்டி இருக்கு. இப்ப அடையங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி, தம்பி இந்த வேலைலாம் பார்க்காத, இது எல்லாமே கொஞ்சம் சேஃபான வேலை கிடையாது, நீ மறுபடியும் படி, வேற ஏதாவது பண்ணு, வேற ஏதாவது ஆகு, நான் அப்பா கிட்ட பேசுறேன், அப்பா உன்னை கண்டிப்பா படிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்ல, ஏமா அப்பாவே இந்த விஷயத்துக்குலாம் ஓகே சொல்லிட்டாரு, ஏமா நீங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு, இந்த பவரை வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறேன், இதையே நான் ப்ரொஃபஷனலாவும் மாத்திட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன் பொண்டாட்டி வீட்ல இருந்து கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ டீமோட போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது அவங்க ஒரு நாயை வளர்க்குறாங்க இல்லையா, அந்த நாய் ரொம்பவே உடம்புக்கு முடியாம அப்படியே சாவர கண்டிஷன்ல இருக்கு. திடீர்னு நாய்க்கு என்னாச்சு, திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஆகும், நல்லா இருந்த நாய் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இப்ப அந்த டிவைஸ்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இங்க பேயோடைய நடமாட்டம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, பேயினால் தான் நாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த டைம்ல மனைவியோடைய போனு ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த போன் எடுத்து புருஷன் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த போன் பயங்கரமா கொதிக்குது. கொதிச்சு ஒரு கீழே போட்டாரு. நம்ம ஹீரோ பேய் தான் இந்த விஷயம்லாம் பந்து போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கச்சி ஃபால எடுக்கிறாரு. கை சுடாத அளவுக்கு கச்சி ஃபால எடுத்து அட்டன் பண்ணி காதுல வச்சு ஹலோன்னு சொல்றாரு. அந்த பக்கம் யாருமே பேசவே இல்ல, போனையே கட் பண்ணிட்டாங்க. இப்போ புருஷன் மட்டும் நாயை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. மனைவி வீட்டுல இருக்காங்க. மனைவி மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காங்க. இந்த டைம்ல அந்த வீட்டுல இருக்கிற எல்லா டிவைஸும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிட்டு ஓட ஆரம்பிக்குது. அந்த மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், டோஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன் ஆயிருச்சு. இவங்களுக்கு ஒரே பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜை திறந்துட்டு ஒரு கொடூரமான உருவம் வெளியே வர இதை பார்த்து இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பயந்து போயிட்டு அங்கேயே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கர கொடூரமான எரிஞ்சு போன உருவம் கிட்ட வந்து ஏதோ காது கிட்ட சொல்லிட்டு போகுது. அது என்ன சொல்லிட்டு போச்சு அப்படின்லாம் காட்டல. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்த பெயிண்டர் இறந்து போனாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு இவனை மீட் பண்ணாத சமயமா பார்த்து அந்த பெயிண்டருடைய ஃப்ரெண்டு கூடயே ரொமான்ஸ் பண்ணிருக்கா, அவன் கூடயே ஒன்னா இருந்திருக்கா. இந்த விஷயம் தெரிய வந்துதான் பெயிண்டர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாராம். ஆக்சுவலா நீங்களுமே இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. 2 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனா திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் வருது. 2 வருஷமா அமைதியா இருந்த பேய் திடீர்னு உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் புருஷனுக்கு பெருசா எதுவுமே ஆகல, புருஷன் பேய பார்க்கல, அவர் வந்துட்டு அமைதியா இருக்காரு. இந்த பொண்டாட்டிக்கு மட்டும்தான் எல்லாமே நடக்குது அப்படின்னா நீங்க தான் சும்மா இருந்த பேய நோண்டி விட்டுருக்கீங்க, ட்ரிகர் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அமைதியா இருக்காங்க. அன்னைக்கு அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல போனு ரிங் அடிச்சிருக்கும். சூடா இருக்க போனை புருஷன் கீழே போட்டுட்டு இருப்பாரு. அந்த போனை நம்ம ஹீரோ கச்சிஃப் எடுத்து வச்சுக்கிட்டு ஆன் பண்ணி பேசும்போது அந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு பையன் தான் ஹலோன்னு சொல்லிருப்பான். ஆனா நம்பரை வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணுடைய பேர்ல இந்த பொண்ணு சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். அதாவது இந்த பொண்ணு யார் கூடயோ அஃபேர்ல இருக்கா. அஃபேர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பேயோடைய நடமாட்டம் அதிகமா இருக்கு, பேய் உங்களை தொல்லை பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்களும்
மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, என் புருஷன் வேலை விஷயமா அடிக்கடிக்க வெளிநாடு வெளியூர் போயிடுவாரு. புருஷனுடைய ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் நல்ல பழக்கம் போல. அந்த பழக்கம் அஃபேரா மாறி அடிக்கடிக்க கால் பண்ணி பேசியிருக்காங்க. புருஷன் இல்லாத சமயமா பார்த்து வீட்லயே மீட் பண்ணி ரொமான்ஸ்லாம் கூட பண்ணிருக்காங்க. இந்த அஃபேர்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பேய் வந்துட்டு என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்றாங்க. அன்னைக்கு பேய் காது கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போச்சு பாத்தீங்களா, அசிங்கமா திட்டு போயிருக்கோம். நான் தப்பு பண்றேன் அப்படின்னா அந்த பேய் வந்துட்டு என்னதான் ஏதாவது பண்ணும், இதுக்காக எனக்கு பிடிச்ச நாயை அட்டாக் பண்ணுது, நாயை கொலை பண்ண பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க, நீங்க வளர்க்குற நாய்க்கே இவ்வளவு பாசமா இருக்கீங்க, ஆனா உங்க புருஷன் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பாரு, அவருக்கு போயிட்டு துரோகம் பண்றீங்களே அப்படின்னு போது, இல்ல இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் இதுக்கப்புறமா அந்த கனெக்ஷனை கட் பண்ணிக்கிறேன், என் புருஷனுக்கு உண்மையா இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நாய்க்கும் உடம்பு குணமாயிருச்சு போல புருஷன் நாயை கூட்டிட்டு வராரு. நாயை கட்டி பிடிச்சி பயங்கரமா கொஞ்சிறாங்க. புருஷனை பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமா அழுகையா வருது. ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அந்த டிவைஸ் எல்லாம் வச்சு இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள பேய் எல்லாம் இல்ல மக்களே, பேய் அமைதியா போயிருச்சு போல. இந்த டிவைஸ் எதுவுமே காமிக்கவே இல்ல. ஹாபாடா ஒரு வழியா இந்த கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய டீமும் அந்த கேஸை முடிச்சுட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. இப்போ ரியல் டைம்ல அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு, உங்க ஃப்ரெண்டு எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு பேசின வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் பேச எங்களுக்கு தெம்பில்ல, அப்புறமேட்டு தான் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை அங்கிருந்து போக சொல்ல இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இது வரைக்கும் என்ன ரெக்கார்ட் பண்ணாங்களோ அது எல்லாமே சேவ் பண்றாங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். அந்த டாக்டரை நம்ம ஹீரோ சாவறதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த சைக்காட்ரிக் டாக்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய டீம்ல ஒரு பொண்ணு மட்டும் சப்போர்ட் பண்ணிருப்பா இல்லையா, உனக்கு இதான் ப்ரொஃபஷனலா மாத்திக்க போறியா, இதான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருப்பா பாருங்க. அந்த பொண்ணுடைய பேரு நிஹாரிகா மக்களே. அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணா நமக்கு எதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டர் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசலான்னு போனா அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டா. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே போலீஸ் கிட்டயே சொல்லிட்டேன், நீங்க இதுக்கப்புறம் ஏதாவது வேணும் அப்படின்னா போலீஸ் கிட்ட போயிட்டு கேட்டுக்கோங்க, என்ன வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது நிஹாரிகா ஏதோ யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அடிக்கடிக்க நிஹாரிகாவை சும்மா மீட் பண்ண வருவாரு, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால மீட் பண்ண வருவாரு. அப்படிதான் ஒரு நாள் திடீர்னு இந்த பொண்ணு மீட் பண்ண வரும்போது எனக்கு தெரப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. டேய் என்ன ஆச்சு, உனக்கு ஏன்டா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் நிறைய பேய்களை ஹேண்டில் பண்றேன், ஓட்டுறேன் இல்லையா, அதுல ஒரு பேய் என்ன போட்டு பயங்கரமா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த பேயோடைய டார்ச்சர் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு. அது எல்லாமே இவங்க ரியல் டைம்ல யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யார்ட்டையோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அம்மா வந்து லைட்டா மேல கைய வைக்கிறாங்க. என்னப்பா அப்படின்ற மாதிரி சும்மா கூப்பிட மேல கைய வச்ச உடனே ஹீரோ பதறி துடிக்கிறாரு, ஒரு மாதிரி பயந்தே போயிட்டாரு. என்னப்பா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒண்ணு இல்லம்மா லைட்டா பயந்துட்டேன் அப்படின்றாரு. எனது நீயே பயந்து போயிட்டியா, உனக்கு எல்லாமே ஓகேவான்னு கேட்கும்போது ஓகே தாமா, சடனா நீங்க வந்து மேல கை வச்சும் போது ஏதோ பயந்துட்டமா, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு குளிக்க போறாரு. குளிக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தான் குளிக்கலான்னு பாத்ரூம்குள்ள போறாரு. பாத்ரூம்குள்ள போனவரை ஆளையே காணும், ரொம்ப நேரமா வெளியே வரவே இல்ல. ஆனா தண்ணி மட்டும் ரொம்பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கு. என்ன தண்ணி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டா பையன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே மாட்டான். இப்போ வந்துட்டு மனைவி புருஷனை கூப்பிடுறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இறந்து கிடக்குறாரு. சடனா இறந்து போயிட்டு இருக்காரு. குளிக்க போனவரு அதோட அப்படியே இறந்து போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பயங்கரமா பேசப்படுது. நம்ம ஹீரோ எப்படி திடீர்னு இறந்து போனாரு, நம்ம ஹீரோ பேய் ஓட்டுறாரு இல்லையா, அந்த பேய் தான் கொலை பண்றச்சா அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோட 2வது எபிசோட் முடியுது. இப்போ அப்படியே 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஐரினை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த விஷயம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு புக்கா பண்ண போறாராம். அந்த புக்குக்கு என்ன விஷயம்லாம் கிடைக்குமோ எல்லாமே ஆட் பண்ணும், ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டுறவே கூடாது. நம்ம ஹீரோ எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சு அதை புக்கா வெளியிட்டோம் அப்படின்னா நமக்கு பயங்கரமா சேல் ஆகும், செமையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, இவங்க ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் தானே, ஹீரோ எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த கேஸை விசாரிச்ச போலீஸையே போயிட்டு மீட் பண்ணி போலீஸ் கிட்ட விசாரிக்கும் போது ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு கழுத்து இருக்கப்பட்ட நிலைமையில இறந்து கிடந்தாராம். நம்ம ஹீரோவை எப்படி கழுத்தை இருக்கிட்டு இறந்து போக முடியும், அது மட்டும் இல்லாம பாத்ரூம்குள்ள கழுத்தை இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லையா, அப்ப எப்படிங்க இறந்து போனாரு, வேற யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்குமே எந்த ஒரு எவிடன்ஸும் எங்ககிட்ட கிடைக்கவே இல்லை, அவருக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ நிறைய பேய்கள் கூட பேசுறாரு, பேய்களுடைய ப்ராப்ளம்லாம் சரி பண்றாரு இல்லையா, அப்படி ஏதோ ஒரு பேய் தான் வந்துட்டு ஹீரோவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸும் நம்புறாங்க, மத்தவங்களும் நம்புறாங்க. சோ
அதனால கேஸ் அப்படியே கிடப்புல கிடக்குது அப்படின்னும் போது எங்க கேஸை ஒழுங்காவே விசாரிக்காம கேஸை அப்படியே எப்படி மூட முடியும், ஒரு பேய் எப்படி வந்து கொலை பண்ணும், நீங்க ஒழுங்கா விசாரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா எங்க வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, நாங்க ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, நீ முதல்ல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போக சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு கிளம்பி வந்து வீட்டுல உட்காந்துட்டு நம்ம ஹீரோ எப்படி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஜேர்னலிஸ்ட் அதுக்கப்புறமா வீடியோல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தகவல் வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு வெளியே போயிட்டு கதவெல்லாம் திறக்காம, இங்க பாரு சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணாத, இப்படி என்ன தொல்லை பண்ணிட்டே இருந்த அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னும் போது அந்த கதவை தட்டுற சவுண்டு அப்படியே அமைதியாகுது. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸை ஐரின் போயிட்டு மீட் பண்றாங்க. ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் உழாத குறையா கெஞ்சி கூத்தாடி ஒரு ஸ்பாட்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேசலான்னு பார்க்கும்போது அப்ப யாரோ ஐரினுக்கு கால் பண்றாங்க. இந்த பொண்ணு கட் பண்ணி வச்சுட்டு பேசலான்னு ஆரம்பிக்கும் போது மறுபடியும் கால் பண்றாங்க. எத்தனை வாட்டி கட் பண்ணாலும் மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இங்க பக்கத்துல நிக்கிறா, நின்னுட்டே விடாம கால் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அந்த பொண்ணு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் போல, நீங்க அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு முதல்ல பேசிட்டு வாங்க, இல்ல அப்படின்னா நம்மள அந்த பொண்ணு பேசக்கூடாது அப்படின்னு போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அடியே உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய கண்ணுக்கு மனிஷ் தெரியறான் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு மனிஷ் இறந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது, நான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன், தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இங்க வராத, என்ன வீட்டுக்குலாம் வந்து தொல்லை பண்ணாத, நேத்து நைட்டு என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினது நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா இருந்து ஓடி போயிடு, இது எல்லாமே நம்ம அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம், நான் போயிட்டு அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது யாருங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னும் போது இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய டீம்ல மொத்தமே 3 பேர் தான். நம்ம ஹீரோ, நேஹா, அதுக்கப்புறம் ராஜ், இவங்க 3 பேர் தான். பெருசா கேஸும் வரல, இவங்களுக்கு காசே வரமாட்டேங்குது, சும்மா வந்துட்டு உட்காந்து தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது டிவைஸ் வாங்கணும், டிவைஸ் உடஞ்சு போச்சு அப்படின்னா கூட வீட்டுல காசு கேட்டு வாங்கி அதை ஷேர் பண்ணி தான் இவங்க வந்துட்டு டிவைஸே வாங்குற கட்டத்துல இருக்காங்க. இந்த டைம்ல ஒரு பையன் வரான். இந்த பையன் பேரு சித்து. மக்களே எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கான். மத்த 2 பசங்களும் பாஸ் ஆயிட்டு இருக்காங்க. 3 பேருமா சேர்ந்துட்டு கார்ல ரொம்ப ஜாலியா, அந்த 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. இந்த பையன் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கான். இப்படி இவங்க கார்ல போயிட்டே இருக்கும் போது முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குட்டி பையன் நின்னுகிட்டு இருக்கான். டே அந்த பையன் மேல ஏத்த போறீங்கடா அப்படின்னு போது மத்த 2 பேர் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. கார் ஏத்தி தூக்க இந்த பையன் பயந்தே போயிட்டான். அப்புறம் பார்த்தா அது குட்டி பையனே கிடையாது, அது ஒரு குட்டி பேய். மக்களே இந்த கார் கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறமும் கூட பின்னாடியே ரோட்லயே நின்னுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சைடு கண்ணாடியில அப்படியே ஒட்டிக்கிட்டே வர இந்த பையன் இந்த விஷயத்தை பார்த்துட்டு பயந்து பயங்கரமா கத்துறான். இதுக்கப்புறமா இவங்க கிளம்பி ஸ்டே பண்ண வேண்டிய அந்த ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. ரூமுக்கு போயிட்டு 3 பேரும் ஒரே ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரி அந்த சித்துக்கு மட்டும் சவுண்டு கேக்குது, மத்த யாருக்கும் சவுண்டு கேட்கல. யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ண முடிக்கிறான். யாரும் தட்டின மாதிரியே இல்லையே அப்படின்னும் போது இவனே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க யாரையும் காணும். அமைதியா வந்து படுக்கிறான். இப்போ வந்துட்டு அங்க கபோர்டு மாதிரி இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள இருந்து சவுண்டு கேட்க, எப்பா நான் போய் திறக்க மாட்டேன், கண்டிப்பா அந்த குட்டி பையன் தான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படின்னும் போது டே எலியோ பூனையோ உள்ளுக்குள்ள போயிருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது பையன் போயிட்டு கதவை திறக்கிறான். கதவை திறந்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது யாரையும் காணும். ஒண்ணுமே இல்ல மச்சான் அப்படின்னும் போது பார்த்தா அங்கதான் அந்த குட்டி பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இதை பார்த்து இவனும் அலறி அடிச்சுட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டு இருப்பான். இப்போ சித்துவும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் 2 பேரும் பேய பார்த்தாங்க இல்லையா, அந்த 2 பேருமே வந்திருக்காங்க. அந்த 3வது பையனுக்கு பேய் பூதத்து மேல நம்பிக்கையே கிடையாதான், நாளா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ இதுக்காக தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னும் போது சரி ஓகே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு, எங்க நாங்க கார்ல தான் வந்தோம், கார்லயே அந்த பேய் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னும் போது கார்ல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. காருக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு பேயோடைய நடமாட்டம் இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த 3வது பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் கிளம்பி ஊருக்கே போயிட்டு இருப்பான். வீட்டுல வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கலான்னு ரூமுக்கு போனா ரூம்ல பெட்டு கடியில இருந்து பொம்பரம் பறந்துட்டு வெளியே வருது. ஐ மீன் பொம்பரம் விட்டா அப்படியே வெளியே வரும் இல்லையா, அந்த மாதிரி சுத்திக்கிட்டே வெளியே வர யாரா கீழே இருந்து சுத்தி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது யாரையும் காணும். மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஆளே இல்லாம பம்பரம் மட்டும் எப்படி உருண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி தான் அந்த குட்டி பேய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து பயப்பட அந்த பேய் மறைஞ்சு போகுது. நம்ம பார்த்ததெல்லாம் உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த பையனுடைய ஆவி ஓடி வந்து
என்னடான்னு கத்த இவர் பயந்தே போயிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஐரினா ஒரு பொண்ணு மீட் பண்ண வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணும் ஐரினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மனிஷ் அடிக்கடிக்கு என் கனவுல வரான். கனவுல வந்து ஒரு புக்கை காமிக்கிறான். அந்த புக்ல வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு பேஜ்ல ஒரு குறிப்பிட்ட லைனை மட்டும் காமிச்சிட்டு போறான். அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றான் போல அப்படின்னும் போது இங்க பாரு மனிஷ் இறந்து போயிட்டான். மனிஷ் இறந்து போனதுல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நீ எதுக்காக அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிப்போ அப்படின்னும் போது ஆக்சுவலா ஐரினும் மனிஷும் லவ் பண்ணிருக்காங்க. மனிஷ் யாரு அப்படின்னா இந்த பொண்ணுடைய அண்ணன் மக்களே. ஏதோ ஒரு பிரச்சனையால அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருப்பான். தற்கொலை பண்ணி இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டா போல, அதனால மேபி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தங்கச்சி நினைக்கிறா. உனக்கு இந்த புக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நான் தான் இந்த புக்கை உன்னுடைய அண்ணனுக்கே கிஃப்டா கொடுத்தேன். இது ஒரு போயட் புக்கா, ஒரு உருது போயட் புக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கனவுல இந்த பொண்ணுடைய அண்ணன் வரும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேஜ்ல ஒரு குறிப்பிட்ட லைனை காமிக்கிறான் இல்லையா, அது என்ன லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது துரோகத்தின் தீ வந்துட்டு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நீ தான் என்னுடைய அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டியா, உன்னாலதான் என்னுடைய அண்ணன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அழுகையா வருது. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டா. அதே நீங்க நைட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு மனிஷுடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு தூங்க போயிருப்பா. தூங்கிட்டே இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா இறந்து போன மனிஷ் தான் கால் பண்றான். அடங்கொக்க மக்கா, இவன் தான் இறந்து போயிட்டானே, இவன் எப்படி கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணா இவங்களுக்கு முன்னாடியே யாரோ நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மனிஷ் தான். அவன் ஒரு மாதிரி பேய் மாதிரி தான் நின்னுகிட்டு இருக்கான். பேயின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு, இவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க போல. பேசலான்னு கைய கிட்ட கொண்டு போகும்போது அப்படியே அவனுக்கு என்னமோ நடக்குது. கண்ணுலாம் பேய் கண்ணா மாறி மேலந்து அப்படியே ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. இப்ப இந்த பொண்ணு தொட போறா இல்லையா, இந்த பொண்ணை யாரோ தடுத்து நிப்பாட்டுறாங்க. தொடாத அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் இறந்து போயிட்டாரு, மனுஷும் இறந்து போயிட்டாரு. இவங்க எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது எல்லாமே கனவு மக்களே. ஒரு கெட்ட கனவு கண்டு இந்த பொண்ணு கண்ண முடிக்கிறா. ஒரு மாதிரி பயந்து போயிட்டு கண்ண முடிக்கிறா. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இப்ப அங்க யாரையும் காணும் மக்களே. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது, ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு நம்ம ஹீரோவை பத்தி எல்லாமே கலெக்ட் பண்றா. நமக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ ஹீரோ எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட வாங்கி வச்சிருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இறந்து போகும்போது ஹீரோக்கு வயசு 32 வயசுலாம் சாவர வயசானு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இறந்து போறதுக்கு முன்னாடி வழக்கமாவே ஃப்ரெண்டை மீட் பண்ண வருவார் இல்லையா, அதே போல நிஹாரிகா வந்து மீட் பண்றாரு. நான் நிறைய பேயெல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன் இல்லையா, அதுல ஒரு பேய் மட்டும் என்ன பயங்கரமா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு, பயங்கரமா இரிட்டேட் பண்ணுது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணதே கிடையாது, பயங்கரமா எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, டே உன்னுடைய டீம் கிட்ட சொல்றா, அவங்க கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா நான் சொன்னா கண்டிப்பா அவங்க பயந்து போயிடுவாங்க, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரோ கூப்பிடுற மாதிரி ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. வெளியே போயிட்டு பாக்குறாரு. வெளியே போயிட்டு பார்த்தா அங்க அந்த குட்டி பையனுடைய ஆவி நின்னுகிட்டு இருக்கு. அந்த ஆவி ஹீரோடைய கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அங்க ஒரு குட்டி பையன் நிக்கிறானே, அது உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லையே, அங்க யாருமே நிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பேயால தான் ஹீரோக்கு பயங்கர தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சித்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க பாத்தீங்களா, இவங்க 3 பேருமே வந்து ஹீரோ மீட் பண்றாங்க. அந்த 3வது பையன் தான் பேய் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தான். இப்போ அவனே நேரடியா பார்த்ததுக்கு அப்புறமா எப்பா சாமி எங்களால எந்த வேலையும் பார்க்க முடியல, ஒரே பயமா இருக்கு, எங்க பார்த்தாலும் அந்த பையன் கண்ணுக்கு தெரியுறான், ஏதாவது பண்ணி ஓட்டி விடுங்க அப்படின்னு. ஆனா கார்ல செக் பண்ணி பார்க்கும்போது கார்ல பேய் இல்ல. சரி ஓகே, நீங்க எந்த ஸ்பாட்ல முதல்ல அந்த பேயை பாத்தீங்களோ அந்த ஸ்பாட்டுக்கே கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த கார்லயே நம்ம ஹீரோடைய டீம்லாம் கிளம்புறாங்க. இப்போ அந்த 3 பேர்ல ஒரு பையன் தான் கார் ஓட்டுறான். இவங்க போயிட்டே இருக்கும்போது எந்த ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் சித்து அந்த பேயை பார்த்தாரோ அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது காருக்கு மேலேயே விண்ட்ஷீல்டுக்கு மேலேயே அந்த பையனுடைய பேய் வந்து பயமுறுத்த இந்த பையன் பயந்து போயிட்டு காரை தாறுமாறா ஓட்டி எப்படியோ நிப்பாட்டிட்டான். நான் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்ல, ஆனா ஹீரோக்கும் ஹீரோடைய டீமுக்கும் அந்த பேயை பார்த்த மாதிரி எதுவுமே தெரியவே இல்லை, எந்த ஒரு பேட் எனர்ஜியும் ஃபீல் பண்ணவே இல்லை. சரி ஓகே, இந்த வாட்டி நானே காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காரை ஓட்டிட்டு பக்கத்துல இருக்க ஊருக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள போகும்போது ஒரு டீ கடை இருக்கு. அங்க டீ எல்லாம் வாங்கிட்டு அந்த டீ கடையில இந்த பையன் எப்படி இருப்பான் ஏது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பையனை பத்தி விசாரிக்கும் போது ஆமாப்பா இங்க ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருந்தான், அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் குட்டி யாருமே கிடையாது, அவன் எப்ப பார்த்தாலும் பம்பரம் விட்டு விளையாடிட்டு இருப்பான். அப்படிதான் ஒரு நாள் நைட்டு இந்த பம்பரம் எல்லாம் விட்டு விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி வந்துட்டு மேல ஏத்தி பையன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டான். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பையனை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அப்படின்னும் போது சரி ஓகே, அந்த பையன் எந்த ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆகி
செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு டிவைஸ்லாம் ஆன் பண்றாங்க, கேமராலாம் ஆன் பண்றாங்க. இங்க அந்த பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேயோடைய நடமாட்டம் நல்லாவே தெரியுது. ஒரு டிவைஸ் கீழே வைக்கிறாங்க. ராஜ் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ பேய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்குன்னு லைட் எரியுது. இவங்க யாராவது உன்னை தொல்லை பண்ணாங்களா, இவங்களால நீ பாதிக்கப்பட்டியான்னு கேட்கும்போது லைட் எரியல. அதாவது இவங்களால அந்த பேய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவங்களால உனக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கும் இல்லன்னு தான் ஆன்சர் வருது. அப்ப அந்த பசங்கள்ல 3 பேரும் கோவப்பட்டானுங்க. எங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த தேவையும் இல்ல அப்படின்னா எங்க கூடவே எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்க, எங்க உயிரை எதுக்காக வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஷா கத்த ஆரம்பிக்கும் போது அந்த பேயும் கோவப்பட்டு அங்க இருக்க காருடைய லைட் எல்லாம் ஆன் பண்ணுது. கார்லாம் ஆடுது. இந்த டிவைஸே தாறுமாறா லைட் எரிஞ்சு கடைசியா இந்த டிவைஸே வேஸ்டா போகுது. அட ஏன்டா இந்த மாதிரி கோவப்படுறீங்க, பேய்கிட்ட கோவப்பட்டாலாம் வேலைக்கே ஆகாது, பொறுமையா பேசிதான் புரிய வைக்கணும், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னும் போது ராஜ் வந்துட்டு அந்த தெர்மல் கேமரா மூலமா பாக்குறான். பார்க்கும்போது பேய் இங்கதான் நிக்குது, பேய் இருக்குது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்ல வேரியேஷன் தெரியுமா, சோ கண்டிப்பா பேய் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட போறாரு. டேய் போகாதடா, கிட்ட போய் தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது இல்ல பரவாயில்ல நான் போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அந்த பேய் கிட்ட உட்காந்து ஏதோ பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்லாம் தெரியல. கடைசியா அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சு போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ திரும்ப வராரு. என்னடா சொன்ன, போயிட்டு என்னடா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ ஆன்சர் பண்ணாம பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இப்போ ரியல் டைம்ல அந்த ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க அந்த பேய் கிட்ட அவன் என்ன பேசினான்னு கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சித்து வந்து ஹீரோவையும் ஹீரோவுடைய டீமையும் மீட் பண்றான். மீட் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸை காமிக்கிறான். ஒரு பஸ் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த பஸ்ல போன எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம். ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நாங்க 3 பேரும் கூட இந்த பஸ்ல போக வேண்டியவங்க, அந்த பேயோடைய தொல்லையால இந்த பஸ்ல போக முடியாம நாங்க எப்படியோ உயிர் படைச்சிட்டோம். ஒருவேளை இந்த விஷயம்லாம் அந்த பேய்க்கு தெரிஞ்சு அந்த பேய் தான் எங்களை வந்துட்டு காப்பாத்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது டோட்டலி ஒரு கோஇன்சிடென்ட், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு இந்த கேஸை ஹீரோ முடிச்சாரு இல்லையா. இந்த விஷயம்லாம் பார்த்து சித்துக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, இது சாதாரண விஷயம் கிடையாது, பேயெல்லாம் ஓட்டுற வேலை, கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது, சொன்னா கேளு அப்படின்னா கெஞ்சிடான். நான் கண்டிப்பா இருப்பேன், உங்க டீம்ல இருப்பேன்னு, பெருசா காசெல்லாம் கிடைக்காது பரவாயில்லையான்னு கேட்கும்போது பரவாயில்ல உங்க கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். இப்போ டீம்ல மொத்தமா 4 பேரு. இப்படி இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த ரிப்போர்ட்டர் ஒரு விஷயம் சொல்றாங்க. எனக்கு இந்த சித்துவை முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் டீமா வேற எங்கேயோ போயிட்டு ஹாண்டட் பிளேஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்களாம். சித்து தான் ஆக்சுவலா இந்த ஐடியாவே கொடுத்திருப்பான். பெருசா கேஸே வரமாட்டேங்குது, காசே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய டீமும் புலம்ப இந்த உலகத்துல ஏன் நம்ம ஊர்லயே ஹாண்டடான நிறைய பிளேஸ்லாம் இருக்கு, அங்கெல்லாம் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அதை வீடியோ எடுத்து பயங்கரமா பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் செமையா ஃபேமஸ் ஆகும், நம்மளை பத்தியும் நிறைய பேர் பேசுவாங்க, நமக்கும் நிறைய கேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து ஐடியா கொடுத்திருப்பான். இது வெளியே வரணும் அப்படின்னா ஏதாவது ரிப்போர்ட்டர் நம்ம போற எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி அதை அவங்க நியூஸ் மீடியால பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேரை ட்ரை பண்ணும்போது ஐரின் கிட்டையும் போயிட்டு இந்த சித்து கேட்டிருப்பான். அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். ஆனா நியூஸ் பேப்பர்ல அந்த சீஃப் கிட்ட போயிட்டு கேட்கும்போது அதெல்லாம் முடியவே முடியாது, பேயை பத்திலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வேற ஏதோ ஒரு பொண்ணு, வேற ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட் கூப்பிட்டு வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருப்பாங்க. இது என்னன்னா ஒரு இடுகாடு மக்களே, இந்த இடுகாட்டுல நைட் டைம்ல மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. கூடவே அங்க ஒர்க் பண்றவரும் இருக்காரு, டீம் இருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு இருக்கா, இவங்க எல்லாரும் போயிட்டு உட்காடுறாங்க. நைட் முழுக்க உட்காடுறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. அடுத்த நாள் போறாங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்த நாள் போயிட்டு பார்க்கும் போதும் இவங்களுக்கு எதுவும் சவுண்டே கேட்கல. என்னடா இது டைமே வேஸ்டா போயிட்டு இருக்கு, நம்மளால ஒண்ணுமே கேப்சர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நாள் நைட்டு திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு சிமெட்ரிக்குள்ள அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. எல்லாரும் பயப்படுறாங்க. கூட ரெக்கார்ட் பண்ண அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு போயிருப்பா, அந்த பொண்ணுமே ரொம்ப ரொம்ப பயப்படுறா. ஆனா நம்ம ஹீரோ பயப்படாம நான் போயிட்டு பேயை ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பேயே கண்ணுக்கு தெரியுது. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு பேச ட்ரை பண்ணா அந்த பேய் ஹீரோவுடைய உடம்புக்குள்ள போக ஹீரோவுடைய இதுவெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளேயே இந்த பேய் போனதுக்கு அப்புறமா அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாம நம்ம ஹீரோ மயங்கி கீழே ஒழுகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்து எழுப்புறாங்க. எழுப்புனா நார்மலா கண்ண முடிக்கிறாரு. சரி ஓகே, இந்த பேய் கொஞ்சம் கொடூரமா இருக்கு, இந்த பேயோடைய பவரை தாங்க முடியல, நம்ம முதல்ல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. இப்போ ரியல் டைம்ல இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது ஐரின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ எப்படி இறந்து போயிருப்பாரு, அவருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா, இல்ல அப்படின்னா நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த பேயினால இறந்து போயிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேஹாக்கு செமையா கடுப்பாகுது. நான் ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கடைசியா எப்ப பார்த்தாலும் அவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு
சொல்லிட்டு அந்த விஷயத்தையே மறுபடியும் கேட்டு என் மனசை ரொம்ப காயப்படுத்துற, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நேஹா போயிட்டு ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த பேயினாலதான் சிமெட்ரியில ஒரு பேயை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த பேயினாலதான் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட முடியுது. இது வரைக்கும் 4 எபிசோட் பார்த்திருக்கோம் மக்களே. இன்னும் பேலன்ஸ் ஒரு 4 எபிசோட் இருக்கு. அந்த வீடியோவையும் கூடிய சீக்கிரமே போட்டுறேன். இல்ல நாளைக்கே போட்டுறேன். உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம ஹீரோ எப்படி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாரும் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டு விடுங்க மக்களே. கூடிய சீக்கிரமே அடுத்த பார்ட்டோட வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.